அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்றைய சனி பெயர்ச்சி, சூரிய கிரகணம், சனி அமாவாசை இணைந்த நாள், இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சனி பெயர்ச்சி, சனி அமாவாசை, சூரிய கிரகணம் ஆகிய அனைத்துமே இன்றைய ஒரே நாளில் வருகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை நம்ம சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமையில சனி பெயர்ச்சி அன்னைக்கு அமாவாசையும் சேர்ந்து அமைகிறதுனால இது பித்ரு தோஷம் மற்றும் கர்ம வினைகளில் இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாக கருதப்படுதுங்க. சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானது. இது பித்ருக்களின் ஆசையை மட்டும் இல்லாம சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும். இதனால் சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை. சரி, இந்த சனி பயிற்சி எப்போ நடக்க இருக்கு? மங்களகரமான குரோதி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்று, அதாவது இன்றைய 29/3/2025 தேதி அன்று இயற்கை அசுபரான சனி தேவர் பூரட்டாதி 3ஆம் பாத நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரமான மீன ராசிக்கு, அதாவது சனிக்கிழமையில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த நேரத்துல சனி பார்வையிட்ட ராசிகள்னு பாத்தீங்கன்னா, நவ கிரகத்தில் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவரான சனி தேவர் தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்க இருக்கிறார். நன்மை பெறும் ராசிகள் ரிஷபம், துலாம், விருச்சிகம், மகரம். சூரிய கிரகணம் எப்போது நிகழ இருக்கு தெரியுமாங்க? ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது இன்றைய சனிக்கிழமை பகல் 2:20 மணிக்கு துவங்கி 4:17க்கு உச்சமடைந்து மாலை 6:13 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழக்கூடிய ராகு கிரஸ்த பகுதி சூரிய கிரகணம் நிகழுது. கிரகணம் எங்கெங்க பார்க்கலாம் தெரியும்? ஐரோப்பா, வடக்கு ஆசியா, வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, பெரும்பாலான வடக்கு அமெரிக்கா பகுதிகள், தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி, அட்லாண்டிக், ஆர்டிக் பிரதேசங்கள் ஆகிய இடங்கள்ல உள்ளவங்க சூரிய கிரகணத்தை பகுதியாக பார்க்க முடியும். ஆனா நம்ம இந்தியாவில தெரியாது. சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால பார்க்க கூடாது. தொலைநோக்கி சூரிய கண்ணாடி மூலம் மட்டும்தான் பார்க்கணும். 4:17 உச்சமடையும் காலத்துல வேணா நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியலாம். சரி, இந்த நேரத்துல யாருக்கு தோஷம் ஏற்படும்? கிரகணமானது எந்த ஊர்ல தெரியுதோ அந்த ஊருக்கு கிரகண தோஷம் உண்டு. அந்த ஊர்ல வசிக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்கள் தோஷம் உண்டாகும். சூரிய கிரகணம் ஏற்படும் நேரத்தை பொறுத்து அந்த நேரத்துல எந்த நட்சத்திரம் நிகழ்தோ அந்த நட்சத்திரத்தோடு அதற்கு முன் மற்றும் பின் உள்ள நட்சத்திரங்கள், கிரகணம் நிகழும் நட்சத்திரத்துக்கான அதிபதி ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் சற்று கவனமா இருக்கிறதும் பரிகாரம் செய்யறதும் ரொம்ப நல்லது. அவங்க கிரகண சாந்தி செஞ்சுக்கணும். ஆனா இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில தெரியாது, அதனால கிரகண தோஷம் கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி, சனி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில அமாவாசை வர்றதுனால இன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பது நற்பலன்களை கொடுக்கும். இந்த நாள்ல நம்ம செய்யற வழிபாடு சனி பகவானை மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்களை மட்டும் இல்ல, செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் மகிழ்விக்குங்க. பகல் 2:20 மணி முதல் மாலை 6:13 மணி வரை சூரிய கிரகணம் அப்படின்றதுனால ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர்த்து பகல் 12 மணி மதியம் 12 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. காலை நேரத்தில் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம், வழிபாடு ஆகியவற்றை வழக்கம் போல் செஞ்சிடுங்க. பிற்பகல்ல கிரகண நேரத்துல மந்திர ஜபம் போன்றவற்றை செய்வது சிறப்பு. அமாவாசை விரதம் இருக்கிறவங்க பகல் 2 மணிக்கு முன்பா காகத்திற்கு உணவு வச்சுட்டு அவங்களும் உணவு சாப்பிட்டு முடிச்சிடணும். சரி, இப்போ நாம செய்ய வேண்டியவை பார்க்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது, ஏழை எளியவங்களுக்கு தானம் செய்யறது, சனி பகவான் மந்திரங்களை உச்சரிப்பது, சனி பகவானுக்குரிய எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, சனி பகவானுக்கு கருப்பு நிற ஆடை அணிவிப்பது, சனி பகவானுக்கு கருப்பு உளுந்து சாதம் நெய்வேத்தியமாக படைப்பது, இது எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம். தவிர்க்க வேண்டியவைன்னு பார்க்கும்போது சாமி சிலைகளை தொட்டு வணங்குவதை தவிர்த்திடுங்க, அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க, கிரகண நேரத்துல சாப்பிடுறத தவிர்த்திடுங்க. கர்ப்பிணி பெண்கள் தயவு செஞ்சு வெளியில போவாதீங்க. வெறும் கண்களால
சூரியனை சும்மா கூட பாத்துறாதீங்க. இங்க வந்து நமக்கு தெரியாது இல்லையா அப்படிங்கறதுனால சும்மா கூட நீங்க பார்க்க வேணாம். சரிங்களா? இந்த 3 நிகழ்வுகளும் ஒரே நாளில் வருவதால் இந்த நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த நாள்ல இறைவனை, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை, உங்களுடைய குல தெய்வங்களை வழிபடுவதன் மூலமா வாழ்க்கையில பல நன்மைகளை நாம பெற முடியும். அது மட்டும் இல்ல, குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் சொல்லியிருக்கேன், வயதானவங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், வெளியில அதிகமா இன்னைக்கு கிளம்பாதீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு சொல்லிட்டு, வேலைக்கெல்லாம் போறவங்க நாங்க என்னங்க பண்றது, நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டு வாங்க. பட் அதே சமயம் நீங்க வெளியில மட்டும்தான், அதாவது சூரியன் படுற இடங்கள்ல வந்துட்டு, அதாவது வெளிச்சம் இருக்கும் இல்லையா, சோ அந்த இடங்கள்ல நீங்க வராதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அமாவாசை அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறவங்க இன்னைக்கு மதியம் 12 மணிக்குள்ளாகவே நீங்க எல்லாத்தையுமே முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. சில பேர் காலையிலேயே வந்து நீங்க போயிட்டு பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க 12 மணிக்குள்ள இல்ல 1 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க. 2 மணி மேல நீங்க சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. ஏன்னா சாப்பிடும் போது அது வந்து எதிர்வினையாக்கும். அந்த சாப்பாட்டை வந்து என்ன ஆக்கும் அப்படின்னா எதிர்வினையாக்கி விட்டுரும், செரிக்காது, சரியாக வந்து செரிக்க வாய்ப்பில்லை. அதனால கர்ப்பிணி பெண்கள் மதியம் 2:20 தொடங்கி மாலை 6:13 வரைக்கும் என்னால வந்து பாத்தீங்கன்னா இத தாங்கிக்க முடியாதுங்க, பசிய தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு பழங்களை வந்து சாப்பிடுங்க. பழங்கள், ஜூஸ் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. அப்படி பழங்களை இது பண்ணும்போது கத்தி வச்சோ எது வச்சோ கட் பண்ணாதீங்க. நீங்க கத்தியே கையில எடுக்காதீங்க, தொடாதீங்க. சரிங்களா? சோ எந்த விதமான கூர்மையான ஆயுதங்களை கையில நீங்க வச்சிருக்காதீங்க. நீங்க மட்டும் இல்ல, பொதுவாகவே குழந்தைகள் கிட்ட அந்த மாதிரி பென்சில் கூட கொடுக்காதீங்க அந்த நேரத்துல. ஓகேவா? ஏன்னா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினைகள் வந்து நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? சோ அதனால அந்த மாதிரி வந்து நீங்க பண்ண வேணாம். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிச்சுக்கலாம், ஜூஸ் குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பசிக்குது அப்படின்னா நீங்க அதை பண்ணுங்க. அதாவது முடியாத பட்சத்துல, என்னால பசி தாங்க முடியலங்கிற பட்சத்துல நீங்க அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த கதிர்வீச்சுக்கெல்லாம் வந்து நீங்க வெளியில போகும்போது உங்க மேல படும்போது, முக்கியமா அந்த கண்ணுல நின்று நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைய வந்து பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு முன்னோர்கள் சொல்றாங்க. சோ அதனால நீங்க தயவு செஞ்சு அதை தவிர்க்க பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த கல் உப்பு, மஞ்சள், அப்புறம் இந்த எருக்கமலைகளை வந்து தலையில வச்சு குளிப்பாங்களே, தலையில வச்சுட்டு அப்படி வந்துட்டு குளிப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு குளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணலாம்னா, வேற எந்த எதுவுமே சிந்தனைகளை பத்தி எதுவுமே யோசிக்காம இறைவனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிச்சுட்டு இருங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய நாமத்தை உச்சரிங்க, அதுவே போதும். ஓம் நம சிவாய சொல்லுங்க, முருகாவை பத்தி பேசுங்க, முருகரை பத்தி படிங்க, கேளுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. சரியா? நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வராதீங்க. அதே சமயம் நீங்க குளிக்கிற தண்ணியில நான் சொன்ன மாதிரி கல்லுப்பு, மஞ்சள் இதை நல்லா போட்டு குளிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த கிரகணம் முடியும் போது குளிச்சுறது, நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? போய் இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.